ஸ்லாங்கூரில் இந்தியர் மேம்பாட்டு நலனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஐசீடு மற்றும் சித்தம் குறித்து உரிமை கட்சி உறுப்பினர்களான குணசேகரன் மற்றும் சுந்தர்ராஜ் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பின்னணியில் பந்திங் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான பப்பராயுடு வீரமான் இருப்பதாக உரிமை கட்சியின் டேவிட் மார்ஷலும் உரிமை கட்சியின் செயலாளர் சதீஷ் முனியாண்டியும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐசீட் என்பது ஸ்லாங்கூர் அரசாங்கத்தால் இந்தியர்களுக்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ள ஒரு திட்டமாகும். இது ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினரான பப்பராயுடு நேரடி பார்வையில் இயங்குகிறது. ஆனால் அதன் செயல்பாடுகள் குறித்தான எந்த ஒரு விவரங்களும் பொதுமக்களுக்கு முறையாக வழங்கப்படுவதில்லை என்பதால் இதனை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான பப்பராயுடு முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்று உரிமை கட்சியினர் கேட்டிருப்பதற்கு முறையான விளக்கம் அளிக்காமல் கைது நடவடிக்கையை கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று டேவிட் மார்ஷல் தெரிவித்துள்ளார். இப்போது தாமும் பப்பராயுடுவுக்கு எதிராக பேசுவதாகவும் தம்மையும் கைது செய்யுமாறும் டேவிட் மார்ஷல் பப்பராயுடுவுக்கு சவால் விடுத்துள்ளார். மலேசியன் ஏர்லைன்ஸ் அடுத்த ஆண்டு மார்ச் 22 முதல் KLIA டெர்மினல் ஒன்றிலிருந்து பாரிஸில் உள்ள சார்லஸ் டி கோல் விமான நிலையத்திற்கு நேரடி விமான சேவையை வழங்குகிறது. மலேசியா ஏவியேஷன் குரூப் வழங்கும் இந்த சேவையானது வாரம் 4 விமானங்களை இயக்கும் என்றும் இந்த வழிக்கான டிக்கெட்டுகள் இன்று முதல் கிடைக்கும் என்றும் அதன் குழும நிர்வாக இயக்குனர் இஷாம் இஸ்மாயில் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவின் முழு பகுதியும் பார்வையிடுவதற்கு பாதுகாப்பானது என்றும் எந்த ஸ்டால்களோ அல்லது கட்டிடங்களோ செயல்படுவதை மூடுவதற்கு உத்தரவிடப்படவில்லை என்றும் கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL உறுதி அளித்துள்ளது. விஸ்மா யாக்கினிலிருந்து போலீஸ் கூடாரம் வரை சுமார் 200 மீட்டர் பாதை மட்டுமே கட்டுமான பணிகளுக்காக மூடப்பட்டிருக்கும் என்று கோலாலம்பூர் மேயர் டதஸ்ரீ டாக்டர் மைமூனா முகமது ஷரீப் தெரிவித்துள்ளார். நேற்று ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் சங்கத்தையும் சந்தித்து சுற்றியுள்ள பகுதி பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னோடி முயற்சிகள் முதல் அணு இயற்பியல் மற்றும் சைபர்நெட்டிக்ஸ் ஆகியவற்றில் நிலத்தடி வேலைகள் வரை இயற்கை உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை ரஷ்யாவின் வளர்ச்சி பிரதிபலிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மனித குலத்தின் கூட்டு முன்னேற்றத்தில் ரஷ்யாவின் முக்கியத்துவத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அன்வார் நேற்று 9வது கிழக்கு பொருளாதார மன்றத்தின் அமர்வில் கூறினார். உலக பொருளாதாரத்தை துண்டாடுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் பாதுகாப்பு வாதத்தின் சிக்கலான போக்கை உலகம் காண்கிறது என்று குறிப்பிட்ட அவர் கட்டணங்களின் உயர்வு, வர்த்தக தடைகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவை வளர்ச்சிக்கான தடைகளை உருவாக்குகின்றன என்று விளக்கினார். பாடாங் தராப்பில் இன்று அதிகாலை மீன்பிடி பயணத்தின் போது வலிப்பு ஏற்பட்டு பேடு யாரியில் தவறி விழுந்து காணாமல் போன நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காலை 6:50 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் தனது நண்பருடன் மீன்பிடி வலையை இழுத்து கொண்டிருந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முல்கியாமான் மன்சூர் தெரிவித்துள்ளார். பாடாங் தராப் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் காலை 8 மணிக்கு தேடல் மற்றும் மீட்பு பணியை தொடங்கினர். பாதிக்கப்பட்டவரும் அவரது நண்பரும் மீன்பிடி வலையை விரிக்க அதிகாலை 4 மணி அளவில் ஏரிக்கு சென்றது சோதனையில் தெரிய வந்தது. அதிகாலை 5 மணி அளவில் அவர்கள் ஏரிக்கு திரும்பி மீன்பிடி வலையை மேலே இழுத்து கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்டவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு தண்ணீரில் விழுந்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் நண்பர் உடனடியாக தண்ணீரில் குதித்து அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் ஆனால் அது பலனளிக்கவில்லை என்றும் முல்கியமான் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப்பின் மனைவி ரோஸ்மா மன்சூர் மீதான பண மோசடி வழக்கு விசாரணை அக்டோபர் 11 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 1.25 பில்லியன் மதிப்பிலான சூரிய மின் உற்பத்தி தொடர்பான திட்டத்தில் பண மோசடி வழக்கை எதிர்நோக்கி இருக்கும் ரோஸ்மா மன்சூர் 12 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து உள்நாட்டு வருமான வரி வாரியமான LSDN தமது சொத்து விவரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வரி ஏய்ப்பு தொடர்பான 5 குற்றச்சாட்டுகளில் சாட்சியம் அளிக்க வேண்டி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் LSDN மறு ஆய்வு இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளது.
ஆன்லைன் மோசடி செய்பவர்களுக்கு டெலிகிராம் சிறந்த தளமாக விளங்குவதாக புக்கிட்டமான் குறிப்பிட்டுள்ளது. மொத்தம் 16 சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தியிடல் பயன்பாடுகள் பொதுவாக மோசடி செய்பவர்களால் பயன்படுத்தப்படுவதாகவும் அதில் 1346 வழக்குகளுடன் டெலிகிராம் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது என்றும் புக்கிட்டமான் வணிக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டதஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் மற்றும் சேவை வழங்குநர்கள் தங்கள் தளங்களில் பதிவேற்றப்படும் உள்ளடக்கம் குறிப்பாக ஆன்லைன் மோசடிகளில் அதிக பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மின்சார கட்டண தள்ளுபடி என்கிற பெயரில் போலியான தள்ளுபடியை மோசடி பேர்வழிகள் வழங்கி வருவதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. மார்ச் மாதம் முதல் 2,79,289 இழப்புகள் சம்பந்தப்பட்ட 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புக்கிட்டமான் வணிக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டதஸ்ரீ ரம்லி யூசுப் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் வழியாக தெனாகா நேஷனல் பிரிகாட் பில்களில் 20 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை தள்ளுபடியை சிண்டிகேட்டுகள் வழங்குவதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. எனவே ஆன்லைனில் வழங்கப்படும் தள்ளுபடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். செந்தூல் பகுதியில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட 2 குண்டர் கும்பலைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்துள்ளதாக செந்தூல் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாட் சுகர்னோ முகமது ஜகாரி தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 18 மடிக்கணினிகள், 6 கை தொலைபேசிகள், திருட்டுச் சம்பவத்தில் பயன்படுத்தும் பொருட்கள் என அதன் மதிப்பு 60,000 வெள்ளி வரையில் இருக்கும் என்று அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட 6 பேரில் 4 18 முதல் 20 வயது இளைஞர்கள் என்றும், மேலும் ஒருவர் 50 வயது நபர் என்றும், மற்றொருவர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அமாட் சுகர்னோ தெரிவித்துள்ளார். 20ஆம் மாணவர் பண்பாட்டு விழா 80ஆம் ஆண்டுகளில் பல எழுச்சிமிக்க மாணவர்களை மொழி உணர்வோடு தரம் உயர்த்தி களம் அமைத்து கொடுத்து முத்தமிழை இனிக்க வைத்த உயர்தமிழ் விழா. அந்த மரபின் தொடர்ச்சியாய் இவ்வாண்டு 20ஆம் மாணவர் பண்பாட்டு விழாவாக மீண்டும் மலர்கிறது. தொடக்கப்பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களிடம் படைப்பாற்றலையும் கலைத்திறனையும் வெளிக்கொணர செய்து சுயமாய் அவர்கள் படைக்கும் மாபெரும் மேடை திருவிழா. இந்த வண்ணமய மாணவர் பண்பாட்டு விழாவின் உன்னத படைப்புகளுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவும் வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை கிள்ளான் தெலுப்புலாய் நாவலர் மண்டபத்தில் மிக விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கிவிடும் என்பதால் மாணவர்கள் 1 மணிக்குள் அரங்கத்திற்கு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விழாவில் கலந்து கொண்டு இறுதி வரை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு குழுக்களின் வழி லேப்டாப், டேப்லெட் போன்ற பரிசுகள் வெல்லும் வாய்ப்புகளும் உண்டு. எனவே கிள்ளான் வட்டார மாணவர்களே, இன்றே உங்கள் பள்ளி ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் வருகைக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். முன்பதிவு செய்து கொள்ளும் மாணவர்களுக்கு மட்டுமே உணவும் சிறப்பு குழுக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்படும். விழாவிற்கு மாணவர்கள் பள்ளி சீருடையில் வருவது அவசியமாகும். விழா போட்டிகளில் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணவர்களின் அடிப்படையில் சிறந்த பள்ளி என தேர்வு பெறும் பள்ளிகளுக்கு சுழல் கேடயம் வழங்கப்படும். ஆடல் பாடல் என உற்சாகத்துடன் பங்கேற்கும் நம் திறன்மிக்க மாணவர்களின் கோலாகல படைப்புகளை கண்டுகளித்து சுவைத்திட வாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.